தேதியிலே இந்த புத்தாண்டுல ஆண்டவராகிய தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 2026 ஆண்டு வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய தேவன் the year of doing everything, the year of doing everything. ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் செய்யும் ஆண்டு. ஆண்டவர் இந்த 2026 ஆண்டுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகலத்தையும் செய்யும் ஆண்டு, the year of doing everything. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யோபு புத்தகம் அங்கே 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வேகமாக. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய தேவன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தலைப்பு உலக அளவில் சர்வதேச அளவில் நம்மோடு கூட இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை சர்வதேச அளவில் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும், இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், நேரலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த 2026 ஆண்டுல ஆண்டவரை அறிந்த ஜனங்களாய் இருந்தாலும் அறியாத ஜனங்களாய் இருந்தாலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை யாவருக்கும் ஒன்று. எனவே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகலத்தையும் செய்யும் ஆண்டு. இந்த சகலத்தையும் செய்யும் ஆண்டுல the year of doing everything, சகலத்தையும் செய்யும் ஆண்டு. இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் செய்ய போகிறார். எனவே அங்க பாருங்க, யோபு 42:2 வாசிக்கும் போது யோபு பக்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு கணம் வாசிக்க கேட்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்கள் இருந்தால் எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்துல 2026 ஆண்டுல அவர் கொடுக்கப்பட்டதான ஆல் தி எவ்ரிதிங், எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். அது அவர் செய்ய ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனால மட்டும்தான் தடை இல்லாம செய்ய முடியும். ஒரு மனுஷன் நமக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யற என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தாலும் அதுல அநேக தடைகள் வரும். ஒரு மாம்சமான ஒரு மனிதர்கள் உனக்கு இதை செய்வோம் அதை செய்வேன் சொல்லுவார்கள், ஆனா பலவிதமான தடைகள் வரும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தால் அதுல தடையே வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டா அதுல எந்த தடையும் வராது. தேவ சித்தம் அதுல இருந்தா அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யும் போது அதுல ஒரு தடையும் வராது. நமக்கு தடை வரும் என்றால் அது எதனால வரும்னா, நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்க மாட்டோம். யாருடைய சத்தத்தை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய சத்தத்தை? தேவனுடைய சத்தத்தை கேட்காத போது நிச்சயமா அதுல எல்லாவற்றிலும் தடை வரும். தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டால் அவர் சித்தத்தை செய்ய முடியும். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் நம்ம கேட்போம். ஆனா தேவனுடைய சத்தத்தை, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டா அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். அதுல நமக்கு ஒருபோதும் தடை வராது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகலத்தையும் செய்யும் ஆண்டுல ஆண்டவராகிய தேவன் உனக்கு எனக்கும் இதை கேட்கிற பார்க்கிற இணையதள வாயிலாக சர்வதேச அளவில் இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், என் அன்பு சொந்தங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? சகலத்தையும் செய்யும் ஆண்டுல ஆண்டவர் the year of the doing everything. ஆண்டவர் சொல்றேங்க எல்லாவற்றையும் the year of doing everything. ஆண்டவர் சகலத்தையும் செய்யும் ஆண்டுல எல்லாவற்றையும் சகலவற்றையும் உச்சம் தலைமுதல் உள்ளம் காலம் வரை ஆண்டவராகிய தேவன் அவர் சகலவற்றையும் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுனா கூட ஆண்டவர் சொல்லாம ஒரு முடி கீழே விழவே விழாது. அல்லேலூயா.
அருமையான சகோதரி சொன்னார்கள், தெபோ பால் அவர்கள் சொல்லும்போது கூட சாட்சி சொன்னார்கள், இந்த மாதிரி எனக்கு வழியெல்லாம் இருந்தது, மாரெல்லாம் வலிச்சது, நெஞ்சு வலிச்சது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. நான் பாஸ்டர் கிட்ட வந்து சொன்னேன். சொல்லும் போது எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் பிள்ளைங்களை விட்டுருவனும் குடும்பத்தை விட்டுருவனும் என்ற பாரம் இருந்தது, அந்த பயம் இருந்தது. ஆனாலும் அப்பா சொன்னார், கண்டிப்பா உனக்கு எதுவும் நடக்காது, நீ போய் அதை ஒரு எக்கோ எடுத்து பாரு, பரிபூர்ண சுகந்தா இருக்கும், அதுல எந்த பிரச்சனைக்கான்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். அதே போல எனக்கு நல்ல சுகத்தோடு வீடு வந்தேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவனும் தொட ஆண்டவர் விடவே மாட்டார். உச்சத்தாலிருந்து உள்ளங்கால் வரையிலும் சகலத்தையும் செய்கிற ஆண்டவராகிய தேவன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்பா செய்ய நினைக்கிறது தடைப்படுமா படாதா? படுமா படாதா? அப்பா செஞ்சார்னா செஞ்சிடுவாரு. அப்பா செஞ்சார்னா சொன்னார்னா அது தடைப்படாது. அப்பா சொன்னார்னா கால தாமதமா ஆனாலும் ஆண்டவர் அற்புதமா செய்வார். அல்லேலூயா. ஆகவே சகலத்தையும் செய்யும் ஆண்டுல எல்லா அதிசயங்களை ஆண்டு நம்ம பார்த்தோம். 2025 அதிசயங்களின் ஆண்டு. அதிசயங்கள் ஆண்டுல ஏராளமான அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். ஆனபடினால அதே தேவன் 2026 அப்பா கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது என்று சொன்னார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில ஒண்ணு கூட தடைபடாது. அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா, அவர் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, அவர் சொல்லுகிறத மட்டும் நம்ம செஞ்சா, அவர் சத்தத்தை மட்டும் கேட்டா நிச்சயமா தடைபடாது. நம்ம மனுஷனுடைய சத்தத்தை கேட்டுட்டோம்னா இது நடக்காது பிரதர், இது நடக்காது சிஸ்டர், இது நடக்காது சிஸ்டர், இது நடக்காது அக்கா, இது நடக்காது அண்ணா, இது நடக்காது தம்பி, இது நடக்காதுன்னு நீங்க நடக்காது 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 நடக்காதுன்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தா அதுல தடைகள் ஏற்படும். அல்லேலூயா. ஆக you are believe, உங்க நம்பிக்கை, உங்க believe, உங்க நம்புதல் கர்த்தர் பேர்ல, தேவரீர் பேர்ல, இயேசு கிறிஸ்து பேர்ல உங்க நம்பிக்கை இருக்குமானால் அது துளி கூட தடைபடாது. அல்லேலூயா. நீங்க நூற்றுக்கணக்கான குடும்பம் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆளு மட்டும் விசுவாசத்தில் நிக்கிறேன், நடக்கும் 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 அப்படின்னு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடக்காது 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 நடக்காது. ஆனா ஏன் பிலீவ் நடக்கும். ஆமென். ஏன்னா என் அப்ப கால் இருந்து நடக்கக்கூடியவர், கண் இருந்து பார்க்கக்கூடியவர், கை இருந்து கையை நீட்டி அதிசயம் செய்யக்கூடியவர். அவர் சரீரத்துல உயிர் இருக்கிறது, அவர் உயிருள்ள தெய்வம். அவர் எல்லாம் இருந்தோம் செத்து போன போனம் அல்ல, செத்து மண்ணுக்கு போனவர் அல்ல, அவர் விண்ணுக்கு எழுந்து போனவர். மீண்டும் இந்த மண்ணுலகுக்கு வரப்போகிறார், மானிடராய் வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும், அவர் செய்வார், தடைபடாது. அல்லேலூயா. தடைபடாது. பிலீவ். இதுவரைக்கும் நீங்க 2025 வரைக்கும் நடக்காது. ஒவ்வொருவரும் அப்படித்தான். எப்சிபா அவர்கள் சாட்சி சொன்னாங்க. எப்சிபா ரூபன், நாங்க வீடு கட்ட போறோமா, வீடு கட்ட போறோமா, நடக்குமா? அதெல்லாம் நடக்க, எங்க நடக்க போகுது? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. வீடு இல்லாத இருப்போம், அவ்வளவுதான், இப்படியே தான் கடக்க போறோம், இப்படிதான் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்பா அம்மா சொல்லிக்கினே இருப்பாங்க, சீக்கிரமா கர்த்தர் வீட்டை கொடுக்க போகிறார், வீட்டை கொடுக்க போகிறார், வீட்டை கட்ட போகிறார், வீட்டை தருவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்க நினைச்சே பார்க்கல, இன்னைக்கு வீட்டை கட்டி தளம் போடுற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. you are a believe. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டுல சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய ஆண்டுல the year of the doing everything, சகலத்தையும் செய்ய ஆண்டுல தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி, கை இருந்தா பிலீவ் பண்ணி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாரும் நினைத்துக் கொள்ளு, உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கலையோ, என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, திருமண தடையா, மணமகன் கிடைக்கலையா, மணமகள் கிடைக்கலையா, வீடு கட்ட முடியவில்லையா, கடன் வர நீங்களையா, கடன் பிரச்சனையா, போராட்டமா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, அக்கம் பக்கத்தோட பிரச்சனையா, ஊழியம் செய்ய முடியலையா, ஆத்தும அறுவடை இல்லையா, ஆத்தும அறுவடை பண்ண முடியலையா, நான் ஊழியம் செய்ய முடியலையா, ஊழியம் செய்த ஆத்துமாக்களை கொண்டு வர முடியலையா, ஊழியத்தின் பாதையில் நடக்க முடியலையா, ஆண்டவராகிய தேவன் இப்பேற்பட்ட தடைகளை
சகலத்தை செய்ய வல்லவர், அது தடைபடாது. தேவரை நினைத்தது நடக்கும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை, கைகளை தட்டி. கை இவ்வளவுதானா? இவ்வளவுதான் சத்தமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ ஒரு ஊருக்கு போன ஊர்ல என் பாவத்தை கழுவ என் இயேசு என்னை தேடி வந்தார். என் இயேசு என்னை தேடி வந்தார். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன், இன்னைக்கு கூட ஜெர்மன்ல இருந்து ஒரு போதகரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக காரியங்களை ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ், யூகே, லண்டன், நார்வே, நெதர்லாந்து, போலந்து, இத்தாலி, சகல நாடுகள், ஸ்ரீலங்கா போன்ற அநேக நாடுகளில் உங்களோடு கூட நாங்கள் இணைய விரும்புகிறோம். நாங்கள் உங்களோடு கூட உங்க அப்ளிகேஷன்ல, உங்க தலைமத்துவத்துல நாங்களும் வந்து இணைத்துக் கொள்ள, எங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ள, எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தலைமத்துவமா இருக்க வேண்டும் என்று அநேக நாடுகளில் இன்றைக்கு அறைகூவல் விடுகிறார்கள், அழைக்கிறார்கள். நீங்கள் வர வேண்டும், உங்களோடு கூட நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில். இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று இன்னைக்கு அறைகூவல் விட்டு அடியனை அழைக்கிறார்கள். காரணம் என்ன? எங்கேயே பிறந்த, எங்கேயே வளர்ந்த ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட, நெஞ்சார அணைத்தார், முத்தங்களை கொடுத்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், தேவரீர் அவர் செய்ய சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு சர்வதேச அளவுல இன்றைக்கு இந்த ஊழியங்களை கண்டு, இந்த ஊழியக்காரனை நேசித்து எங்களோடு உங்களோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள போகிறோம். ஈசாக்கு இடத்துல அமலேக்கன் ஈசாக்கு துறவை வெட்டும் போதெல்லாம் வெட்ட வந்து துருத்து கொண்டே இருப்பான். ஈசாக்கு வெட்டிட்டு வருவான், வந்து துருத்து விடுவார்கள். ஆக அவன் துரத்து கொண்டே இருப்பான், வெட்டி கொண்டே இருப்பான். ஈசாக்கு துறவை அவர்களும் துரத்து கொண்டே இருப்பார்கள், தடை பண்ணி கொண்டே இருப்பார்கள். இவன் வெட்டி கொண்டே இருப்பான். ஆனாலும் அப்படி வெட்டி அதில் அவன் விவசாயம் பண்ணி 100 மடங்கு அறுவை கண்டான். பார்த்த அமலேக்கு வந்து என்ன செய்தான்? ஈசாக்கே நீ தேவ மனுஷன், ஈசாக்கே நீ தேவ மனுஷன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனபடினால உங்களோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ண வேண்டும், உங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக வேண்டும், உடன்படிக்கை சம்பந்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களோடு கூட நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், உங்களோடு கூட ராத்தங்க வேண்டும். இந்த ராத்திரி உங்களோடு நாங்கள் படுத்து உறங்கி நாளைக்கு நாங்கள் போக வேண்டும். எனவே உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை இது மூலம் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் நம்ம வாழ்க்கையில தடைகள்? ஆண்டவர் கடந்த வருஷத்துல 2025 இருந்த தடைகளை எல்லாவற்றையும் இன்றைக்கு உடைக்க போகிறார். உங்களுக்கு விசாலமான வாசலை திறக்கப்பட போகிறார். தேவரீர் சகலத்தின் செய்ய அவர் வல்லவர். நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இரண்டாவதாக இயேசு மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னார். இது மனுஷனால முடியாதுதான், ஆனா தேவனால முடியும். அன்பானவர்களை, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26 இயேசு அவர்களை பார்த்து, இது மனுஷரால் கூடாததுதான், இது தேவனால் எல்லாம் கூடும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் கையில உங்களுக்கு பிரதி கொடுக்கப்படுகிறது. இந்த பிரதியை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லது உங்க டைரியில கட் பண்ணி ஒட்டி கொள்ளுங்கள். இந்த பிரதியில உங்கள் இந்த வாக்குத்தத்த தலைப்பு, இந்த வாக்குத்தத்த வசனம் எல்லாம் உங்களுக்கு 6 விதமான காரியங்களும் உங்களுக்கு வந்துவிடும். வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கி நீங்க எழுத வேண்டாம், இதையே நீங்க பார்த்தால் போதும். இதையே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே பிரியமானவர்களே, அங்க பாருங்க, மத்தேயு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிற வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, பிரியமானவர்களே, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, மனுஷனால முடியாது. ஓ ஹலோ பிரியமான தேவ பிள்ளையே, நேரலையில திருச்சாவையில கல்வாரி கமிட்டி பேராலயத்தில் இருக்கிற உங்களுக்கும் சரி, இணையதள வாயிலாக சர்வதேச அளவில் பார்க்கிற கேட்கிற உங்கள் யாவருக்கும் சரி,
உங்களால முடியாது, மனுஷனால முடியாது, உங்க அப்பனால முடியாது, உங்க அம்மாவால முடியாது, உன் குடும்பத்தால முடியாது, உன் நண்பனால முடியாது, உன் உறவுகளால முடியாது, உன் பணத்தால முடியாது, உன் பொருளாதாரத்தால முடியாது, உன் வசதியால முடியாது, உன் படிப்பால முடியாது, உன் பட்டத்தால் முடியாது. தேவனால் ஆகும். யாரால் ஆகும்? யாரால் ஆகும்? யாரால் ஆகும்? தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 19:26 சொல்லுகிறார், மனுஷனால முடியாது, உன் சம்பாத்தியத்துல முடியாது, உன் பொருளாதாரத்தால முடியாது, உன் சொத்தால காப்பாற்ற முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷனால முடியாதுதான், தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்னார். மூன்றாவதாக ஆண்டவராகிய தேவன் யோபு 42 10 வாசிக்க கேட்கலாம். ஆண்டவராகிய தேவன் யோபு 42:10 ஒருவர் வேகமாக வாசிக்க கேட்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு சகோதரன் ஜேம்ஸ் ஜெயபால் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் என் நண்பர்களுக்கு நான் வேண்டுதல் செய்தேன், எனக்கு வேண்டுதல் செய்தேன். நான் 3 நாள் ஜூனியர் அவர்கள் பாஸ்டர் ஜூனியர் அவர்கள் சொன்னார்கள், 3 நாள் உங்களுக்கு தேவை என்றால் 3 நாள் அண்ணன் தண்ணி புசியாம உபவாசம் போடுங்கள் என்று சொன்னார். ஆனா நானோ என்றால் 2 நாள் உபவாசம் போட்டேன். ஆனால் நடந்தது 2 நாளுக்குள்ள எனக்கு நடந்தது என்ன? எனக்கும் வேலை கிடைத்தது. அந்த உபவாசத்துல எனக்கும் வேண்டுதல் செய்தேன், என் நண்பனுக்கும் வேலை கிடைக்கணும் வேண்டுதல் செய்தேன். எனக்கும் ஆண்டவர் வேலையை கொடுத்தார், என் நண்பனுக்கும் கொடுத்தார். ஆண்டவராகிய தேவன் அங்க யோபு தனக்காக மட்டுமல்ல தன் நண்பனுக்காக வேண்டுதல் செய்தான். அப்ப இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உன் நண்பர்களுக்காக, உன் சிநேகிதனுக்காக, உன் உறவுகளுக்காக, உன் பந்தங்களுக்காக, தொப்புள் கொடி உறவுகளுக்காக நீங்கள் ஜெபிக்காத இருந்திருக்கலாம், சத்தியத்தை சொல்லாம இருந்திருக்கலாம், ஆண்டவர் குறித்து அவர்களுக்கு சொல்லாத இருந்திருக்கலாம், கர்த்தர் செய்த அதிசயங்களை சொல்லாத இருக்கலாம், கர்த்தர் செய்த அதிசயமான அதாரிசயமான காரியங்களை நீங்கள் சொல்லாத இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு யோபுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால், நீ உன் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கும், உற்றாருக்கும், பெற்றாருக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை பிறருக்கு போய் சொல்லுங்கள். சொல்லப்படும் பொழுது கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையை, யோபுக்கு கொடுத்த நன்மையை கர்த்தர் அப்படியே இன்றைக்கே இந்த நிமிஷமே கர்த்தர் உன் தலைமையில் வர்ஷிக்கப்படுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். வாக்கு தத்தங்கள் தயவு செய்து தூங்குறவர்கள் தயவு செய்து உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை விட்டு விட்டால் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தூங்கத்தான் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை, உங்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளை நீங்கள் பெற முடியாமல் போய்விடும். அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் தூக்கத்தை கட்டுப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை you are an obey, கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை சகலத்தையும் செய்ய ஆண்டவராகிய தேவன் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுக்கு தந்தருளினார். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்கள் தலைமையில் வர்ஷிக்க பண்ணுவாராக. நான்காவதாக அங்கே உபாகமம் 30 3 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை பாத்தீங்களா, உன் சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பான தேவ பிள்ளையே, சகலத்தின் செய்ய ஆண்டுல நான்காவதாக சொல்லுகிறார், அங்க உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, என்னத்தை? உன் சிறையிருப்பு. சிறையிருப்பு என்ன? நீ சிறையில் இருக்கிறாய், நீ கட்டப்பட்டு இருக்கிறாய், ஏதோ ஒரு அடிமையில் இருக்கிறாய், ஏதோ ஒண்ணுல நீ பாரத்தோடு கிடக்கிறாய். ஒருவேளை நீ கடன் பாரத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஒருத்தருக்கு கடனை வாங்கி கொடுத்து நீ அதில் சிக்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை கடனை பெற்றவர்கள் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம், அதை கொண்டு போய் இன்னொருவருக்கு கொடுத்து நீ சிக்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நிலத்தால நீ சிக்கி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் சரீரத்தில் பலவீனங்களினால் நீ சிக்கி கொண்டிருக்கலாம், வியாதியோடு கூட வியாதிப்பட்டு இருக்கலாம், நீ கடன் பாரத்தில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கஷ்டத்தில் அவரவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். இன்னமும் விட முடியாத சாபங்களிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். விட முடியாத சாபங்கள், விட முடியாத கோபதாபங்கள், விட முடியாத உனக்குள் ஒரு முள் உன்னை குத்தி கொண்டிருக்கலாம். Today is healing. Holy Spirit encounter Jesus. ஆண்டவராகிய தேவன் அவருடைய வல்லமுள்ள அபிஷேகத்தினால் கர்த்தர்
இன்றைக்கு சுட்டு சாம்பலாக்கி போடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கிறபடினாலே உன் சிறையிருப்பிலிருந்து அவர் திருப்பி அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். டுடே நீ விசுவாசித்தால், நீ நம்பினால், கர்த்தர் இன்றைக்கு இந்த நிமிஷம் உன் சிறையிருப்பை, அந்த சிறையிருப்பில் இருந்து, சிறை என்ன, சிறைச்சாலையில் இருக்கிறவன் சிறைச்சாலையில் இருந்து அவன் சிறைச்சாலையில் அவன் தண்டனைகளை பெற்றுக் கொண்டிருப்பான். அந்த தண்டனை பெற்று முடிந்த காலங்கள் அவன் முடிந்து சிறைச்சாலை விட்டு வெளிக்கு வீட்டுக்கு வரும்பொழுது அவன் எவ்வளோ அன்போடு பாசத்தோடு அவன் இதோட என் சனியை முடிந்தது என்று வீட்டுக்கு வந்து 3 எண்ணெய் வச்சு அவன் தலைமுழுகுவான் என்று அவங்க உலகத்தார் சொல்லுவார்கள். அதுபோல உன் சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு திருப்புகிறார். அவன் 3 எண்ணெய் வைப்பான். ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தினாலே உன் உச்சந்தல்ல உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அனைத்து சிறையிருப்பை கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, ஆண்டவர் உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை திருப்பி ஆண்டவர் உனக்கு இறங்குவார். உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா தேசங்களிலும், அன்பானவர்களே, உன்னுடைய பிசினஸ்ல சிதறடித்திருக்கலாம், உன் படிப்புல உன்னை ஏனலமாய் சிதறடித்திருக்கலாம், நீ செய்யற வேலையில உன்னை ஏனலம் பண்ணி உன்னுடைய வேலையிலிருந்து உன் வேலையை பிடிங்க இருக்கலாம். ஒருவேளை உன் குடும்ப வாழ்க்கையில எப்பொழுதும் உனக்கு ஒரு முள்ளு குத்தி கொண்டே இருக்கலாம். உன்னுடைய உடைமைகள், உன் பொருளாதாரம், உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன் பேரானந்தம், உன் மகிழ்ச்சி அத்தனையும் அவர்கள் பிடிங்க இருக்கலாம். டுடே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களிடத்தில் இருக்கிற உன்னை அவர் திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவார். கைகளை தட்டி அவர் திரும்ப உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர்கள் அபத்தமா நினைக்கலாம், உன்னை குரோதமாய் நினைக்கலாம், உன்னை தள்ளி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை அவர் எல்லா ஜனங்களிடத்திலிருந்து உன்னை திரும்பவும் அவர் சேர்த்துக் கொள்ளுவார். அவர் திருப்பிக் கொள்ளுவார். அவர் திரும்ப உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு விஷயம் கவலைப்படாத, கலங்காத. ஆண்டவராகிய தேவன் 5வதாக சொல்லுகிறார். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும், நல்ல கவனிங்க, யோபு கிட்ட இருந்த அத்தனையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் நீதிமானா இருந்தான். நீதிமானா இருந்தவனை சோதிக்க பிசாசு கங்கணம் கட்டினான். தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்டான். அவன் நீதிமான் யோபு. அவனுக்கு நீ எல்லாவற்றையும் கொடுத்ததுனால யோபு உன் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே அவனை சோதிச்சு பார்த்தா அவன் உன்னை தூசித்து உன்னை விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னா, ஹேய் சாத்தானே, என் யோபு உத்தம, என்ன சோதனை வந்தாலும், என்ன சோதனை கொடுத்தாலும், ஏன் அவன் மனைவி பிள்ளைகளை உடைமைகளை அத்தனை எடுத்தாலும் எனக்குள்ள அவன் நிப்பாயா அப்படி என்று ஆண்டவர் சொன்னார். விட்டு கொடுத்தார். நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, அவன் உயிரை மட்டும் விட்டுரு, அப்ப கூட அவன் என்னை தூசிக்க மாட்டான், உதட்டால கூடன்னு சொன்னார். அதே போல ஆண்டவர் விட்டார். பிள்ளைகளை எடுத்தான், 10 பிள்ளைகள் எடுத்தான், 500 ஆடு மாடுகள் எடுத்தான், 7000 கோவேறு கழுதைகளை, மிருகங்களை எல்லாவற்றையும் எடுத்தான், 500க்கும் மேற்பட்ட வேலையாட்களை எடுத்தான். எல்லாம் அவனை விட்டு போச்சு. 10 பிள்ளைகளும் செத்து போச்சு. இருக்கிறது கூட யாரு? மனைவி மட்டும்தான் இருக்கிறாள். அந்த நிலையில ஆண்டவராகிய தேவன் யோபுக்கு என்ன செஞ்சார்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவ்வளவு விசுவாசத்தில் அவன் இருந்தபடினால கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்ன இருந்ததா? எத்தனை ஆடா? முன்னிலைமையை பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருந்தான். ஆண்டவர் பிசாசு தர்க்கம் பண்றான். ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணாரு. என் புள்ள யோபு அவனை என்னதான் பண்ணாலும், கழுத்துல கத்தி வச்சு அறுத்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு பரலோகம் வருவானே தவிர ஒருபோதும் அவன் உதட்டால கூட தூசிக்க மாட்டான்.
அப்படின்னு சொன்னாரு. அதே போல இருந்தான். நடந்தது என்ன? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அவனுக்கு எத்தனை ஆயிரம் ஆடு இருந்தது? 7000. இப்ப 14000 ஆடுகள். கைகளை தட்டி, ஹலோ, கைகளை தட்டி சகலத்தை செய்ய ஆண்டுல ஆண்டவராகிய தேவன் உன் முன்னிலைமை 2025 இருந்ததை காட்டிலும் 26 ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ரெட்டிப்பானதை ரெட்டத்தனையாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். அவனுக்கு 7000 இருந்தது, 7000 ஆடுகள் செத்து போனது. ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு பின்னிலைமையில் ஆண்டவர் 2 மடங்காக ரெட்டத்தனையாய் 14000 ஆடுகளை தந்தார். ஏற்கனவே அவனுக்கு 500 ஒட்டகம் இருந்தது. ஆனால் இப்ப கர்த்தர் ரெட்டத்தனையாய் 1000 ஒட்டகத்தை, எவ்வளவு? 6000 ஒட்டகம். அதுக்கு முன்னாடி 3000 இருந்தது. இப்ப 6000 ஒட்டகத்தை கொடுத்தார். எத்தனை? 1000 ஏறு மாடுகள். அப்ப முன்னிலைமையில் அவனுக்கு இருந்தது 500 ஏறு மாடுகள். இப்ப கர்த்தர் கொடுப்பது அவனுக்கு 1000 ஏறு மாடுகளையும் 1000 கழுதைகள். அவனுக்கு முன்னிலைமையில் இருந்தது என்ன? சோதனை வருவதற்கு முன்னே 500 கழுதை இருந்தது. இப்ப 1000 கழுதைகளையும் அவனுக்கு உண்டாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். பிசாசு சோதிக்க வருவான். ஆனால் நீங்களோ வென்றால் அந்த சோதனைகளை வெல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆகவே சோதனைகள் வரும்பொழுது இது யார் கொடுக்கிற சோதனை? பிசாசு கொடுக்கிற சோதனை. ஆனபடினால இந்த பிசாசு கொடுக்கிற சோதனைகளிலே நம்ம சாதனையா மாற்றக்கூடியவர் எனக்குள் இருக்கிறார். ஆனபடினால அந்த சோதனையை சகிக்கிற மனுஷனாய் நம்ம சாதனையாளராக கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நீ இருக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில அநேக சாதனையாளராக உன் வாழ்க்கையில சாதனைகள் பல, சாதனைகள் 1000 குவிந்து கொண்டே இருக்க பிரியமானவர்களே. ஆகவே சோதனைகளை சகிக்கும் போது ஆண்டவர் சாதனையாளர்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ சாதனைகளை அடியன் மூலமாக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அடியன் அன்றைக்கு இவ்வளவு உபத்திரங்கள் வரும்போது என் குடும்பத்தில் என்ற பலவிதமான சோதனைகளில் வாதிக்க பண்ணி அந்த சோதனைகள் வரும்போது நான் ஒரு விசை கூட கலங்கன தவிர, ஆனா எங்க அப்பா ஒருபோது கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்த இன்னைக்கு கர்த்தர் சர்வதேச அளவில் எடுத்து கர்த்தர் இன்றைக்கு இந்த அடியன் கரணிட்டால் அற்புதம் நடக்கும். இந்த அடியன் கிட்ட ஜெபித்துக் கொண்டால் அதிசயம் நடக்கும். இந்த அடியன் வாக்கு சொன்னால் சகலவற்றை செய்ய வல்லவர் தேவன் அவர் மூலமாய் செய்வார். அவரோடு கூட நம்ம இணைந்து கொள்ளலாம். அவரோடு கூட உடன்படிக்கை வைத்துக் கொள்ளலாம். அவருடைய அப்ளிகேஷன்ல, அதாவது அவருடைய அட்வைஸ்ல, அவருடைய தலைமையின் கீழே, அவருடைய ஒரு தலைமத்துவத்தில், அவரோடு கூட அவருடைய ஆலோசனையில, அவருடைய அட்வைஸ்ல, அவர் வந்து வருடத்துல இப்ப என்னோடு கூட உலக நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் எங்களை வந்து பார்க்க வேண்டும். உங்கள் தலைமை சபைகளை, நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட இந்த சபைகளை வருஷத்துல 2 முறை எங்களை வந்து பார்த்து எங்களை ஆற்றி தேற்றி, சபை மக்களை ஆற்றி தேற்றி, அவர்களை ஆசீர்வதித்து, பேய்களை பிசாசுகளை துரத்தி, நோய்களை தீர்த்து, எங்களெல்லாம் ஆசீர்வாதத்துகளை வழிநடத்தி எங்களை கண்காணிக்கிற ஒரு கண்காணியாக, ஒரு பிரதான கண்காணியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள் சர்வதேச நாடுகளில் இருந்து. அதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கு யோபு போல என் முன்னிலைமையில் வந்த போராட்டங்கள், என் முன்னிலைமையில் வந்த பாடுகள், முன்னிலைமையில் வந்த கஷ்டங்கள், முன்னிலைமையில் வந்த அழிவு, முன்னிலைமையில் வந்த பாடுகள், கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டதனால பட்ட பாடுகள் ஏராளம். ஆனபடினால நான் என் ஜனங்களுக்கு விரோதி அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால் கிறிஸ்து அவனுக்கு விரோதி, என்னையும் விரோதியா பார்த்தான். ஆனபடினால அந்த சம்பவத்தில், அந்த காரியங்களில் கர்த்தரையே நம்பி இருந்தபடினால இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு காரியங்களை என்னால செய்ய முடியாது. அநேக காரியங்களை கர்த்தர் என்னால ஒரு காலம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், மனுஷனால இது கூடாது, கூடாததுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் தான் என்னை நடத்தினது. உங்களுக்குள் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். உன் குப்பை கோபுரமாய் மாற வேண்டும். குப்பை கூலமான எண்ணெய் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் உங்களையும் வைத்து அழகு பார்க்கிறார். இணையதளத்தில் பார்க்கிற கேட்கிற உங்களையும் கர்த்தர் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆக யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் இந்த பின்னிலைமையில கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கடைசியாக அங்க பார்க்கலாம், அங்க யோபு புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோபு புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து முடிக்க கேட்கலாம்.
இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதற்கு பின்பு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இணையதளத்தில் பார்க்கிற கேட்கிறவர்களே, ஒருவேளை உனக்கு 40 வயசு இருக்கலாம், ஒருவேளை 50 வயசு இருக்கலாம், ஒருவேளை 60 இருக்கலாம், ஒருவேளை 90 வயசு இருக்கலாம், ஒருவேளை 100 வயசு இருக்கலாம், ஒருவேளை 20 வயசு இருக்கலாம், ஒருவேளை 15 வயசுல நீ செத்துருவன்னு சொல்லி இருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையில் அவன் எத்தனை வருஷம் இருந்தான்? யோபு 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும், பாத்தீங்களா? எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை இருக்கலாமா? இருக்கலாமா? முடியாதா? விசுவாசித்தா? நீ விசுவாசித்தா? நீ விசுவாசித்தா? ஐயா, நான் ஒருத்தன் என் ஊர்ல ரட்சிக்கப்பட்டேன். இடைக்கை நாட்டில் ஒருத்தன் நான் ரட்சிக்கப்பட்டேன். இடைக்கை நாட்டில் முத ஊழியக்காரன் நான் தான். இடைக்கை நாட்டில் முதல் ஊழியக்காரன் நான் தான். நான் முதல் ஊழியக்காரனா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் நடக்கும்போது என்னை ஏத்துக்கிட்டு இருப்பான்ற, என்னை ஏத்துக்கிட்டு இருப்பான்ற. இன்னைக்கு கூட நம்ம ஜனங்க பைபிளை கையில் எடுத்தார கூச்சப்படுது, யாருன்னா எதனா கேட்க போறான்னு. அன்னைக்கு பைபிளை தூக்கிக்கின்னு தெரு தெருவா பைத்தியக்கார மாதிரி சுத்தனே. தெருவு கிடையாது அப்ப, வாட்டை, மண்ணு வாட்டை. அன்னைக்கு என்னை எவனும் அவமானப்படுத்தினான், என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினான், எவ்வளவு அசிங்கப்படுத்தினான். இன்றைக்கு இந்த நிலையில், இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் என்றால் வேதம் என்ன சொல்லுகிற? வாசிக்க கேட்கலாம். யோபு 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அன்னைக்கு நான், ஐயோ என்னை கேவலப்படுத்துறானே, தூக்கல தொங்கில் அதை விட என்ன கேட்டான். சில பேர், ஐயா வாடா போடான்னு ஊழியன்னு ஓடியாரிங்க ஏசுனாருன்னு. நீங்களாம் இருக்கத்தை விட செத்து போலாம். உங்களுக்கு என்ன ஐயா ஓட்ட? போய் எங்கன்னா போய் கையை ஒழிச்சு சாப்பிட வேண்டானே. எதுக்கு ஏசுனார் ஓடியாரிங்க? உங்க வீட்டுல பொம்பளைங்க இல்லையா? அவங்கள எங்கேயாவது அனுப்பி வாங்கி துண்ணுங்க. போய் ஊழின்னு ஓடாரிங்க அப்படின்னு ஏனலமா கேவலமா பேசினான். அன்னைக்கு இந்த அவமானம் தாங்க முடியாது நான் செத்து போயிருந்தா, அன்னைக்கு இந்த அவமானம் தாங்காம ஆண்டவர் விட்டு பின்வாங்கி ஓடி போயிருந்தா, இன்றைக்கு இத்தனை தலைமுறைகள், இத்தனை ஜாதி வரையான ஜந்துக்கள், இத்தனை குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் யோபு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன் வாழ்க்கை அஸ்திமனம் ஆகிவிடும் என்று நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு வந்து விட்டது என்று நினைக்கிறாயா? அவ்வளவுதான் என்று நினைக்கிறாயா? நம்மளுடைய முடிவு காலம் வந்து விட்டது, வீடு போ என்கிறது, காடு வான்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேரலையில் திருச்சபையில் இருக்கிற நீங்களும் இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்த சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய ஆண்டுல தேவனாகிய கர்த்தர் உங்களை 4 தலைமுறைகளுக்கு உங்களை உயிரோடு வாழ வைப்பார். 140 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவராகிய தேவன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த பிலீவ் உங்களுக்குள் இருக்குமானால், the year of the doing everything, the year of doing everything, ஆக சகலத்தை செய்ய ஆண்டுல தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு 42:2 சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வைத்து அபியாசித்து அதையே பிடித்துக் கொண்டு நீங்கள் வாழும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை அபரிதமாக, இது மனுஷனால், இயேசு சொன்னார் மனுஷனால இது கூடாதுதான், ஏசப்பாவே சொன்னார் மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும் என்று சொன்னார். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தேவன் தந்தருளினார். 4
நான்காவதாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். ஆக ஐந்தாவதாக கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஆக ஆறாவதாக யோபு 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவன் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டுல ஆண்டவராகிய தேவன் சகலத்தில் செய்யும் ஆண்டுல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உச்சம் தலைமை உள்ளம் கால் வரையிலும் அவர் காயப்பட்ட கரத்தின் பரிசுத்த ஆவினாலும் பரிசுத்த அபிஷேகத்தினாலும் உங்களை ஈயெறும்பு நாடாமல் உங்களை பாதுகாப்பார். தேவனாகிய கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல்ல சகலத்தை செய்யும் ஆண்டுல ஆண்டவராகிய தேவன் எல்லா தடைகளை முறித்து கட்டுகளை அறுத்து அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கி தேவன் இன்றைக்கு சகல ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமையில வருஷித்திருக்கிறார். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தேவன் விரும்புகிறது. முதலாவது நீ பெற்ற நன்மையை பிறருக்கு சொல்லுங்கள். இரண்டாவதாக உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பாத்தியத்தில் உண்மையான தசம பாகத்தை கொடு. மூன்றாவதாக நேரத்தையும் காலத்தையும் ஒடுக்கி ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து ஓடோடி வர வேண்டும். நான்காவதாக தேவன் சொன்ன வேளையில உண்மையாய் உத்தமமாய் செயல்படுங்கள். கர்த்தராகிய தேவன் சகலத்தையும் செய்யும் ஆண்டுல ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய அவரால் முடியும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. God will bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.